நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் நினைவது லதா ராணி. இப்பெல்லாம் கமெண்ட்ஸ் வருதுங்க, ஒரே ஹாப்பி. அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அரை மணி நேரம் நான் இந்த யோகி ஞானி ஆக முடியுமா, ஆக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா 3.5 மணி நேரம் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் நான் செஞ்சால் நல்ல பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதில் ஒருத்தங்க எங்களால் அரை மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும், நீங்கள் அந்த அரை மணி நேரத்துக்கு உண்டானதை கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயும் போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டுட்டு தயவு செஞ்சு ஏன்னா நாங்களாம் வேலைக்கு போகிறவங்க, அவங்க ஆடிட்டராக இருக்காங்க, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் 4.5 மணி நேரம்லாம் செய்ய முடியாது, எனக்கு அரை மணி நேரத்துக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. நான் சொன்னதை அந்த வேர்ட்ஸ் தெளிவாக அவங்க கேட்டதுக்காக அவங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அரை மணி நேரம் அப்படின்னா நாங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கொடுக்கறது அரை மணி நேர பயிற்சி தான். எடுத்த உடனே உங்களுக்கு 4.5 மணி நேர பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இந்த 4.5 மணி நேர பயிற்சியை எங்கள் குருஜி எங்களை செய்யணும் சொல்ல கிடையாது. எங்களுக்கு கொடுக்கறது ஃபஸ்ட்டு பயிற்சி அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அதை 1 மணி நேரமாக, ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே தினம்தோறும் 4.5 மணி நேரம் அந்த பயிற்சியை செய்யறதுக்கு எங்கள் குருஜியே செய்ய மாட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை யாரும் அதை கட்டாயப்படுத்துறது கிடையாது. இந்த 4.5 மணி நேரம் செய்யறது நான் ஒருத்தி தான். எதற்கு நான் அப்படி 4.5 மணி நேரம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதிகமாக எனர்ஜி வேணும், நான் இதை எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகணும், அதுக்குண்டான ஸ்டாமினா எனக்கு வேணும். இதை பற்றி இப்போது நிறையா மீட்டிங் போகிறோம், அங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க இந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பக்கம் இருந்து கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்ட கேள்விகளில் பிறந்தது தான் என்னுடைய இந்த 62 வீடியோவுமே தவிர்த்து இந்த 62 வீடியோவுக்கும் ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கேட்ட கேள்விகளுக்கு உண்டானது தான் நான் போட்டிருக்கேன். அப்போது இந்த கேள்வி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனே தவிர்த்து யாரும் அந்த 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் 3 மாதம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் 90% வியாதிகளிலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுதலையாகி உங்கள் ஆயுசு முழுக்க நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், அழகோட வாழலாம். அதுக்கு மேலே நீங்கள் டீச் பண்ணணும், எனக்கு இன்னும் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு 4.5 மணி நேரம் செய்யறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே டீச் பண்ணுறதுக்கு போகலாம். இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டா போதும், நான் கற்றுக்கிட்டதை என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து என் குழந்தைகளை நல்லா பார்த்துட்டா போதுன்னா ஜஸ்ட் அரை மணி நேரம் போதும். ரொம்ப நன்றி அந்த சகோதரிக்கு. இந்த அரை மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்களுடைய மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா 4.5 நிமிஷம். ஃபஸ்ட்டு அந்த மூச்சை அறிதல் சொல்லி கொடுக்குறோம். அது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் 4.5 மணி நேரம் 4.5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்கிறான். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 நிமிஷம் முழு உடற்பயிற்சி. இது ஒரு 7 நிமிஷத்துக்கு வருதுங்களா. அதுக்கு அடுத்தது அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான முத்ரா, சிம்பிளான யோகா இதை சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் உக்கட்டாசனம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, இன்னும் அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் உடல் சீக்கிரமாக இழைக்கணும் அப்படின்லாம் விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 3 முத்ரா எக்ஸ்ட்ரா. அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த முத்ராலாம் 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலெல்லாம் இல்லை. அப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் ஒரு சிம்பிளான உங்களுடைய உடல் பகுதியில் ஒவ்வொருத்தருக்கு கை மட்டும் பெருசாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு பின்பகுதி மட்டும் பெருசாக இருக்கும். அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த அரை மணி நேரத்தில் மூச்சு பயிற்சி, 7 நிமிஷம் உடற்பயிற்சி, உங்களுக்கு முத்ரா, யோகா எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து அந்த அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா. அதில் நீங்கள் முழுக்க ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான படிகள் அதில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். தொடர்ந்து நீங்கள் அதிகப்படியான நேரங்கள் செலவு பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த இயற்கை பிரபஞ்சமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிடும். நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் போதும், சரி நம்ம இனி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரே ஒரு நாள் அந்த 5 நிமிஷம் மூச்சு பயிற்சியில் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா
அடுத்தடுத்த நாள் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அடுத்த 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி, 15 நிமிஷம் மூச்சு பயிற்சிக்கு நீங்கள் போயிடுவீங்க. அது நீங்கள் விரும்பினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமே தவிர்த்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த 1/2 மணி நேரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்தோடய நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். வாங்க எங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.